வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கக்கூடிய ஒரு பாடல் ஔவையாரின் தனிப்பாடலிலே ஒரு பாடல். இந்த பாடலிலே ஔவையார் இந்த உலகில் எவையெல்லாம் பயனற்றவையாக இருக்கின்றன என்று நமக்கு சிறப்பாக எடுத்துரைக்கிறார். நாம் இந்த பாடலை பார்க்கலாம். மாடு இல்லான் வாழ்வு. மாடு என்றால் செல்வம் என்று அர்த்தம். அந்த காலத்துல எல்லாம் எந்த அளவிற்கு நீங்கள் மாட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாக வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் செல்வந்தர்களாக கருதப்படுவீர்கள். அப்போ மாடு என்றால் செல்வம் என்று அர்த்தம். மாட்டுப்பெண் என்று பிராமணர்களில் மாட்டுப்பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாட்டுப்பெண் என்றால் இந்த புகுந்த வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பெண் என்று பொருள். இப்போ மாடு செல்வம். செல்வம் இல்லாதவனுடைய வாழ்வு அது பயனில்லாதது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வம் அவசியம், மிகவும் தேவை. ஆனால் அதே செல்வம் அளவுக்கு மீறி ஏதாக இருந்தால் தீயது பயத்துவிடும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு நமக்கு செல்வம் மிகவும் அவசியம். அப்படி இல்லை என்றால், செல்வம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை பயனற்றதாக போய்விடும். மாடு இல்லான் வாழ்வு. நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள், அதற்கு உரிய பணம் உங்களிடம் இருக்க வேண்டும். ஏதாவது நல்லது ஒன்றை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினால் கூட உங்களுக்கு செல்வம் தேவைப்படும். அப்போ செல்வம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பயனற்றதாக போய்விடும். மாடு இல்லான் செல்வம் வாழ்வு. மதி இல்லான் வாணிபம். நீங்கள் ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த வியாபாரத்திற்குரிய நுட்பங்கள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வணிகத்திலே ஈடுபட்டீர்கள் என்றால் அந்த வணிகத்தை பற்றிய அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வணிகம் செய்தால்தான் அந்த வணிகத்திலே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த வணிகத்திற்கு தேவையான நேர்மையான வழிமுறைகள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்காக ஒரு வணிகம் என்று சொன்னால் பிறரை ஏமாற்றுவது என்கின்ற தன்மை இருத்தல் ஆகாது. அப்போ வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்யணும். நீங்க வையகம் ஆள்பவராக இருந்தாலும் சரி, சின்ன வாழைப்பழக்கடை வைப்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் பொய்யகல, பொய்யில்லாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ பொய்யில்லாமல் அந்த வணிகத்தினுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள் அந்த வாணிகத்தை செய்யணும். அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி இல்லை என்றால் அது அவர்களுக்கு பயன்படாது. அப்போ மதியில்லான் வாணிபம். நுட்பமான செயல்திறன் அறிவு இல்லாதவர்கள் செய்கின்ற வாணிபம் பயனற்றதாக போய்விடும். நல் நாடு. நாடு என்பது நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆகி வருவது, இது ஆகு பெயர். அப்போ நாடு என்பது நல் நாடு, நல்ல நாடு என்றால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நல்லவர்கள் மிகுந்த மக்களை கொண்ட நாட்டை ஒரு அரசனுக்கு இருக்கணும். அப்பதான் அந்த அரசனுடைய செங்கோல் செம்மையாக இருக்கும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கயவர்களாகவும் கொள்ளையர்களாகவும் தீங்கிழைக்கின்றவர்களாகவும் இருந்தால் அந்த அரசன் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்தாலும் அவனால் சிறப்படைய முடியாது. அப்போ செங்கோல் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல மக்களை கொண்டவர்களாக அந்த நாடு இருக்க வேண்டும். நல் நாடு இல்லான், நல்ல மக்களை கொண்ட நாட்டை கொண்டிராத அரசனுடைய செங்கோல் நடாத்துவது, அந்த செங்கோலை கொண்டு அந்த அரசை வழி நடத்துவது என்பது பயனற்றது. அரசன் நல்ல அரசன், செம்மையாக செங்கோலை பற்றி ஆட்சி செய்கின்ற தன்மையும் எண்ணமும் கொண்டவன். ஆனால் அந்த தன்மையை உணர்ந்து செயல்படுகின்ற மக்கள் அங்கே இல்லை. அப்போ நன்மக்கள் இல்லாத அந்த நாட்டிலே அந்த அரசனுடைய செம்மையான செங்கோலினால் என்ன பயன் இருக்க முடியும்? பயனற்றதாகிவிடும். நல் நாடு இல்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும். கூடும் என்றால் சேருகின்ற,
அறிவு சேருகின்ற. எப்பொழுது அறிவு நம்மிடம் கூடும்? குரு நமக்கு எல்லா வித்தைகளையும் சொல்லித் தருகின்ற ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த குருவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்னதான் கற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த கற்றுக்கொள்ளுகின்றதுல ஏதாவது நமக்கு சந்தேகம் ஏற்படுமாயின் அந்த குருவிடம் சென்று நீங்கள் கேட்பீர்களேயானால் அந்த சந்தேகத்தை அவர் தீர்த்து வைப்பார். அப்படி தீர்த்து வைக்கப்படாமல் சந்தேகத்தினோடையே அந்த கல்வியை நீங்கள் பயின்றீர்களேயானால் அந்த கல்வியினால் என்ன பயன் இருக்க முடியும்? படிச்சு முடிக்கும் போது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு அப்படின்னா இது தேவையற்ற, இது பயனற்றது. அதை படித்து முடிக்கும் போது நம்ம முழுவதும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிகின்ற அளவிற்கு சொல்லித் தருகின்ற குரு இருக்க வேண்டும். அப்படி குரு இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற வித்தை, அந்த கல்வியானது பால் விட்டு போய்விடும். குருவில்லா வித்தை பால் கூடும். அறிவை கூட்டுகின்ற, அறிவை நம்மிடம் சேர்க்கின்ற குரு இல்லாத வித்தை அதுவும் வீணாயிடும். குணம் இல்லா பெண்டு. பெண்கள் என்றால் நற்குணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். மனையினை போற்றி பாதுகாத்து நற்குணங்கள் மிக்கவர்களாக அந்த பெண்கள் இருக்க வேண்டும். குணம் இல்லா பெண்டு, நற்குணம் இல்லாத பெண்கள் இவைகள். இது விருந்து இல்லான் வீடு. வீடு என்று சொன்னால் 4 பேர் நம்முடைய உற்றார் உறவினர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. இந்த இடத்துல உறவினர் என்று சொல்வது நமக்கு முகம் தெரியாதவர்களாக கூட இருப்பார்கள். அவர்கள் நம் வீட்டுக்கு வந்தால் கூட அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? விருந்து அளிக்க வேண்டும். அந்த முகம் தெரியாதவர்களுக்கு நீங்க கொடுக்கிற விருந்து, அதுதான் விருந்துன்னு பேரு. வல்விருந்து ஓம்பி செல்விருந்து பார்த்திருப்பார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். விருந்து வரும் பொழுது ஆஹா என்று மகிழ்ந்திருக்கணும். அப்படி அந்த விருந்து அவர்களுக்கு நன்றாக விருந்து உபசாரம் செய்து அவர்கள் செல்கின்ற போது மகிழ்ச்சியாக அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இப்ப நம்முடைய வீட்டிற்கு எந்த விதமான உறவினர்கள் வருவது, நம்முடைய சகோதரருடைய குழந்தைகள் இவங்க வர்றதுக்கு பேரு, இவங்களுக்கு உணவு, இதுக்கு பேரு விருந்து கிடையாது. விருந்து என்பது முன்பின் தெரியாத யாரோ ஒருவருக்கு உங்களுடைய வீட்டிலே உணவு கொடுக்க வேண்டும், அதுக்கு தான் விருந்து என்று பெயர். அப்படி விருந்து உங்களுடைய வீட்டிலே நடக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வீடு வீணா போச்சு. விருந்து இல்லான் வீடு. நம்முடைய வீட்டிற்கு எந்த விருந்தும் வருவதில்லை. எந்த விருந்தினர்களையும் நீங்கள் உபசரித்து அழைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து நீங்கள் அனுப்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வீடு பாழாக போய்விடும். ஸோ இந்த உலகத்துல எதெல்லாம் பாழாக இருக்கிறது, பயனற்றதாக இருக்கிறது என்று பட்டியலிடுகிறார். மதி இல்லான் வாழ்வு, மதி இல்லான் மாடு இல்லான் வாழ்வு, மதி இல்லான் வாணிபம், நல் நாடு இல்லான் செங்கோல், கூடும் குருவில்லா வித்தை, குணமில்லா பெண்டு, விருந்து இல்லான் வீடு என்று 6 சொல்றார். இந்த 6 இல்லைன்னா அந்த பலனற்று போய்விடும், பயனற்றதாக இருக்கும் என்று இந்த பாடலிலே ஔவையார் நமக்கு சொல்லுகிறார். நன்றி.